கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 3வது வாரத்தின் ஞாயிறு ஆராதனையில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் கிருபையாய் இந்த நாட்களை கட்டளையிட்டு இடர்பாடுகளை மாற்றி எல்லா நன்மை உண்டாக செய்து ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நன்மைகளையும் கட்டளையிட்டதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நமக்கு பூரண ஆசீர்வாதங்களையும் நன்மைகளும் அருளத்தக்கதாக கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே, இதுகாரம் எங்களை பாதுகாத்தீர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, இந்த மே மாதத்தின் 17 நாட்களை காணும்படியான கிருபை தந்தமைக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவரும் வல்லவரும் கிருபை நிறைந்தவருமாய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, ஜீவனை எங்களுக்கு நீங்க ஈவாய் கட்டளையிட்டதற்காய் நன்றி. எந்த இடையிலும் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு எங்களை பாதுகாத்ததற்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, எங்களையும் எங்களை சார்ந்த யாவரையும் எல்லா திருச்சபையின் அங்கங்களையும் என் தேவன் பாதுகாத்து, குடும்பத்தையும் சார்ந்த யாவரையும் பாதுகாத்து, பிள்ளைகளையும் யாவரையுமாய் நீர் தமது கரத்திலே வைத்து ஆசீர்வதித்ததற்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்வுகளை என் தேவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்ததற்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் எங்களை நீங்க எல்லா நன்மையினால் நிரப்புகிறதற்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை தேவன் அடைக்கலமாயிருந்தீரே, நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, தீங்கு அணுகாமல் பாதுகாத்ததற்காய் நன்றி. என் தேவனுடைய கரத்துல இந்த ஆராதனையும் வார்த்தைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை நீங்க மறைத்து நீர் வெளிப்பட உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். தாங்குவீராக, பலப்படுத்துவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்து எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கான நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கான நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதோ நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதோ நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாடப்பட்டார், என்னை காக்கிற தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் நல்தேவன் ராப்பகல் உறங்காரே. என் காலை தள்ளாடப்பட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாடப்பட்டார், இஸ்ரவேலை காக்கும் நல்தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல்தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதோ நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதோ நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் இடது அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. வலப்பக்கத்தின் நிழல் அவரே.
சூரியன் பகலில் சந்திர நிரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திர நிரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. இன்றைய நாளுக்கு ஆதாரமாய் தேர்ந்து கொள்ளப்பட்ட திருமறையின் பகுதி எசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 8 வசனங்கள் வரை வாசிக்க கேட்கிறோம். எசாயா 6ஆம் அதிகாரம் 1 8 வசனங்கள் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறையின் பகுதி எசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களின் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். கர்த்தருடைய வார்த்தையின் பக்கமாய் நம்முடைய கவனத்தை திருப்புகிறோம். இந்த மாதத்திலே நாம் கவனித்துக் கொண்டு வருகிறதான வேத வாக்கியத்தையே நாம் மறுபடியும் வாசிக்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? இன்றைய நாளிலே நாம் தியானிக்கத்தக்கதாக தேர்ந்து கொள்ளப்பட்ட பகுதி துதிகளில் பயப்படத்தக்கவர். கடந்த நாட்களாக நாம் தியானிக்கிறதான வார்த்தைகளை சற்று ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தர் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் எல்லா தேவர்களிலும் பெரியவராயிருக்கிறார். தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று வாசித்தும், அவர் எப்படிப்பட்டவர் என்றால் பரிசுத்தத்தில் மகத்துவம் நிறைந்தவர் என்று கடந்த ஞாயிறு ஆராதனையிலே நாம் தியானித்தோம். இந்த நாளிலே துதிகளில் பயப்படத்தக்கவர் என்பதை குறித்து நாம் கவனித்து பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை அளிப்பாராக. துதிகளில் பயப்படத்தக்கவர் என்று சொல்லும் பொழுது பயப்படத்தக்கதானவர் அல்ல, அவர் பக்தி விருத்தி உண்டாக்க செய்கிறவர், பயபக்தி உடைய செய்கிறவர். அதனை நாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 22ஆம் 23ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து
சபை நடுவில் உம்மை துதிப்பேன். ம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். ம், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள். ம். இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லோரும் அவர் பேரில் பயபக்தியாய் நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாய் இருங்கள். இந்த பயபக்தியை தான் அங்கே மோசே துதிகளில் பயப்படத்தக்கவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். இந்த துதிகளில் பயப்படத்தக்கவர் என்று சொல்லுகிறதான அந்த சந்தர்ப்பம் நாம் கவனிக்கத்தக்கதாக இந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் பார்க்கிறதான வேளையில, முதல் வசனங்களிலிருந்து வாசிக்கிறதான வேளையில அவரை குறித்து கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த யாத்திராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் மோசே கர்த்தர் செய்த நன்மைகளை விவரித்து சொல்லுகிறவராக இருக்கிறார். அப்படி விவரித்து சொல்லுகிறதான வேளையில அவரை இப்படியாய் சொல்லுகிறார், துதிகளில் பயப்படத்தக்கவர். ரெவரன்ஸ் என்று ஆங்கிலத்திலே நாம் இதை கவனிக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை பெறத்தக்கதாக மகிமை நிறைந்த கர்த்தரை, பரிசுத்தத்தில் மகிமை நிறைந்த கர்த்தரை நாம் கவனித்து பார்த்தோம். இன்றைக்கு துதிகளில் பயப்படத்தக்கவர் என்பதை கவனிக்கிறோம். நாளாகமத்தின் புத்தகம் 1ஆம் நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 1ஆம் நாளாகமும் 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கர்த்தர் பெரியவரும் கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. பயப்படத்தக்கவர் அவரே. அவரை தான் கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். யாருக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும் என்றால் யெகோவாகிய தேவனை உயர்த்த வேண்டும், மகிமை செலுத்த வேண்டும் என்று வாசிக்கிறோம். அப்போ எல்லா தேவர்களிலும் உமக்கொப்பானவர் யார்? அவர் மகிமையில் வெற்றி சிறந்தவராய் இருக்கிறார். அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் நிறைந்தவர். அவர் துதிகளில் பாத்திரர். ஏனென்றால் அவர் தேவர்களில் பயப்படத்தக்கவர். மனுஷன் யாருக்கு பயப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் ஒருவருக்கே பயப்பட வேண்டியவனாயிருக்கிறார். அப்ப நம்ம யாருக்கு பயந்து கொண்டிருக்கிறோம்? இந்த நாட்களிலே அநேக சூழ்நிலைகளை குறித்து பயப்படுகிறோம், மனுஷர்களை குறித்து பயப்படுகிறோம், நம்மை காட்டிலும் பலவான்களை பார்த்து பயப்படுகிறோம். கர்த்தர் சொல்றாரு, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று மோசே சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, என்னை தவிர வேறே தேவர்களை நீங்கள் சேவிக்கவோ நமஸ்கரிக்கவோ வேண்டாம். ஏனென்றால் அவர் தேவர்களில் பயப்படத்தக்கவர். அவர் ஒருவருக்கே நாம் கனத்தையும் மகிமையையும் செலுத்த வேண்டும். ஆகவே நாம் கனத்தையும் மகிமையும் செலுத்தத்தக்கதான ஒரு தேவன் உண்டு என்றால் அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆகவே 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவர் செய்த ஒவ்வொரு அதிசயத்தையும் ஜனங்கள் அறியத்தக்க தியானித்து பேசுங்கள். அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர், அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், அவர் ஒருவரே பயப்படத்தக்கவர். அவர் செய்த அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். 34ஆம் வசனத்தை, இதே 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போமே, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். அவர் துதிக்கப்படத்தக்கவர். அவருக்கே துதியை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை
என்றும் உள்ளது என்பதை நாம் வாசித்திருக்கிறோம். இந்த சங்கீதக்காரன் முழு சங்கீதத்தையும் அப்படியாக ஒவ்வொரு நிகழ்வையும் வெளிப்படுத்தி அந்த தேவனை துதியுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யாக்கோபின் தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை சகல தீங்கிலிருந்து விடுதலையாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. ஒவ்வொன்றையும் செய்த மகத்துவமான காரியங்களை விவரித்து சொல்லி அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது என்பதை சங்கீதக்காரன் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு தேவ சமூகத்திலே நாம் நிற்கிறதான ஒவ்வொருவரும் கர்த்தரை துதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எத்தனையோ இடர்பாடுகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கவலையான சம்பவங்கள், சூழ்நிலைகள், செய்திகள் நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறதானவைகளை பார்க்கிறதான வேளையில அவர் கிருபையாய் நம்மை பாதுகாத்தார். இக்கட்டிலே அரணான கோட்டை அவர் நமக்கு இன்றைக்கும் அப்படியே அவர் நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார். ஆகவே 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போமேயானால் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். அதையே சங்கீதக்காரன் இப்படியா எழுதுகிறான். 18ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போமேயானால் சங்கீதம் 18:3, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். தாவீது இந்த சங்கீதத்தை எழுதி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கிறான். அவன் சொல்றான், என் வேலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன், கர்த்தரின் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். அவர்தான் துதிக்கு பாத்திரர். என்னை பாதுகாக்கிற ஒரு நேசர் உண்டு, அவர் சர்வ வல்ல தேவன், அவர் என்னை பாதுகாக்கிற தேவன். எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கிற நல் தேவன். ஒவ்வொரு நாளும் இந்த நாட்களின் நிகழ்வுகளை நாம் திரும்பி பார்க்கிறதான வேளையில அவர் கிருபையாய் நம்மை பாதுகாக்கிறார். அவர் நம்மை கிருபையாய் பாதுகாக்கிறார். அவரை துதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் துதிக்கு பாத்திரர். அவரை கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் எல்லா இக்கட்டிலிருந்தும் என்னை நீங்களாக்கி ரட்சிப்பார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்போ ரட்சிக்கிற தேவன், விடுதலையாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மகிமை நிறைந்த தேவன் அவர், பரிசுத்தத்தில் மகத்துவம் நிறைந்தவர். அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர், அவர் ஒருவரே பயத்திற்குரியவர். எல்லா தேவர்களை காட்டிலும் மேலானவராய் அவர் இருக்கிறார். 48ஆம் சங்கீதத்தின் முதல் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அவர் ஒருவர் தான் துதிக்கணும். மற்ற மனுஷனையோ மனுஷனுடைய செயல்களையோ அல்ல மனுஷனுடைய கிரியைகளையோ நாம் துதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை துதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் செய்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நினைத்து பார்க்கிறதான வேளையில அவர் எவ்வளவு அழகாய் நம்மை பாதுகாத்து வருகிறார். கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கிறது போல அவர் நம்மை தம்முடைய செட்டைகளின் மறைவிலே வைத்து பாதுகாக்கிறார். இடர்பாடுகள் சூழ்ந்து கொண்டிருந்தாலும் எந்த இடர்பாடுகளில் நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாதபடிக்கு அவர் நம்மை அழகாய் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் இந்த 18ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்க முடியும். 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசிப்போமேயானால், மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை
பயப்படுத்தினது. என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. அவர் எல்லாத்திலிருந்தும் என்னை விடுதலையாக்கினார். எந்த சூழ்நிலையும் இதே நாம் அங்க 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் முழுமையாய் வாசிக்க முடியும். இதே சங்கீதத்தை அங்கே வாசிக்க முடியும். அந்த நிகழ்வை தான் இந்த இடத்துல சங்கீதக்காரன் சங்கீதமாக ராக தலைவனுக்கு ஒப்படைத்திருக்கிறார். ஆக நாம் கவனித்து பார்க்கிறதான வேளையில மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. இன்றைய சூழ்நிலையை சற்று தியானித்து பார்த்தோமானால் இவ்வளவு பயங்கரங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் கூட கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கோட்டையும் என் கேடகமும் என் இரட்சக கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். என பாதுகாக்கிற தேவன், அவர் என பாதுகாக்கிறவர். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உங்களுடைய கோலும் உங்களுடைய தடியும் என்னை தேற்றும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் சொல்ல முடியும், அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றும். அதற்காக நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். எந்த சூழ்நிலையும் தேவனுடைய சித்தம் அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்கிறது இல்லை. நம்முடைய தலைகளில் இருக்கிற முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றாகிலும் அவருடைய சித்தம் இல்லாமல் கீழே விழுகிறது இல்லை. ஆகவே நாம் எந்த சூழ்நிலைக்கும் பயப்படாமல் கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் அடைக்கலம், நான் நம்பி இருக்கிற துருகம் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவரை துதிக்கிறதான வேளையில நாம் அதிசயங்களையும் தேவனுடைய மகிமையையும் காண்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே இப்பொழுது நாம் சங்கீதங்களின் புத்தகம் 22ஆம் சங்கீதம் 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிப்போமேயானால், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவனே பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அவரை நம்பினாங்க, கர்த்தரை நம்பினாங்க. நம்முடைய முற்பிதாக்கள் வெட்கப்படல. அப்போ ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் கவனித்து பார்க்கிறதான வேளையில எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவரை நீர் விடுவித்தீர். அப்போ இன்றைக்கு நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். அவரிடத்துல நான் என்னுடைய துதியை வெளிப்படுத்துகிறேன், துதியை சொல்றேன். அவர் ஏன் எனக்கு அந்த துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற தேவன், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அந்த பரிசுத்த தேவன் நாம் துதிக்கிறதான வேளையில தம்முடைய மகத்துவத்தை, தம்முடைய வல்லமைய, தம்முடைய கிருபைய நம் பேரிலே விளங்க செய்கிறவராயிருக்கிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிப்போமேயானால், சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. அந்த மகிமை ஆலயத்தை நிரப்பினதினாலே ஆசாரியர்கள் அதற்குள்ளே
நுழைய முடியாதிருந்தார்கள். அக்கினி இறங்குகிறதையும் அக்னி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபொழுது தளவரிசை மட்டும் தரையிலே முகம் குப்புற குனிந்து முகம் குப்புற குனிந்து பணிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். தேவனுடைய மகிமையை காண்கிறதான வேளையிலே கர்த்தரை துதித்தார்கள். கர்த்தரை துதிக்கிறதான வேளையிலே கர்த்தருடைய மகிமையை கண்டார்கள். அப்போ இந்த துதிக்கும் தேவனுடைய மகிமைக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ரெண்டுத்தையும் செய்கிறதான வேளையில கர்த்தருடைய மகிமை காணும் பொழுது ஜனங்கள் துதிக்கிறாங்க. கர்த்தரை துதிக்கிறதான வேளையில கர்த்தருடைய மகிமை எங்கே இறங்குகிறதா இருக்கிறது. இது தொடர்ச்சியாய் நாம் வாசிக்கிறதான வேளையில தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய கண்கள் எப்பொழுதும் நோக்கமாய் இருக்கிறது. அந்த தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய மகிமையை அவர்கள் காண்கிறார்கள், அவர்களை துதிக்கிறாங்க. இப்போ தேவனுடைய ஜனம் அவரை துதிக்கிறதான வேளையில கர்த்தருடைய மகிமையை அவர்கள் காண முடிகிறது. இங்கே சாலமோன் தேவ சமூகத்துல சர்வாங்க தகன பலியை அவன் செலுத்துகிறான். அவன் ஜெபம் பண்ணின பின்பு கர்த்தருடைய மகிமை அங்கே இறங்கினது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தரை துதிக்கிறதான வேளையில கர்த்தருடைய மகிமையை காண முடியும். கர்த்தருடைய மகிமையை காணும் பொழுதெல்லாம் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால் கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று, ஜனங்கள் யாவரும் கர்த்தரை துதித்தார்கள். இங்கே நாம் வாசிக்க போகிற சம்பவம் என்னவென்றால் பலத்தை அல்ல, பலரை அல்ல, மனுஷனுடைய எண்ணிக்கையை அல்ல, கர்த்தரை துதிக்கிற பாடகர்களை முன்னிறுத்தி எல்லா எதிரிகளையும் மேற்கொள்ளத்தக்கதாக செய்தார். இந்த அதிகாரம் 20ஆம் அதிகாரம் முழுவதுமாய் நாம் வாசித்தவைகளை தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு சில வசனங்களை மாத்திரம் நாம் இங்கே வாசிக்கிறோம். 17ஆம் வசனத்தை வாசிப்போமே. ஆனால் நீங்கள் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார், கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். இதை தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி அங்கே இருக்கிறதான யோசபாத்துக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இவர்களுக்கு விரோதமாய் செய்கிறதான எழும்பி நிற்கிறதான ஜனங்கள் அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் எழுந்தருளி கர்த்தர் யுத்தத்தை நடத்துகிறவராயிருக்கிறார். பொறுமையாக இந்த அதிகாரம் முழுவதுமாய் நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ள உங்களை வற்புறுத்துகிறேன். அப்படி கவனிக்கிறதான வேளையில கர்த்தர் மகிமைப்படுகிறதான வேளையில அவர் என்ன செய்கிறார் என்றால் 18ஆம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது யோசபாத் தரமட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் என்று யூதாவே எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும்
ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்கதாக பாடகரை நிறுத்தி அங்கே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். சம்பவம் என்ன? எந்த யுத்தத்திற்கும் கடந்து போகிறவர்கள் முன்பதாக ஆயுதம் ஏந்தின படைகளை முன்பதாக அனுப்புவார்கள். ஆனா இந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் அந்த இடத்துல சொல்லுகிறதான சம்பவம், நீங்க சும்மா இருப்பீங்க, நான் உங்களுக்கு யுத்தம் செய்வேன். அப்படி அந்த யுத்தத்தை கர்த்தர் செய்ய வேண்டுமையானால் மனுஷ பலத்தை நம்பாதபடிக்கு கர்த்தரை நம்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். அங்கே துதிக்கத்தக்கதாக கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். துதிக்கத்தக்கதாக ஜனத்தை நிறுத்தி, பாடகரை நிறுத்தி, அங்கே அந்த பாடகர் கர்த்தரை துதித்து கடந்து போகிறார்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கடந்து போகிறதான வேளையில இவங்க யுத்தம் செய்யாதபடிக்கு யார் யுத்தத்திற்கு வந்தாங்களோ அவர்கள் ஒருவரை ஒருவர் அடித்து அந்த இடத்திலே அவர்கள் மடிந்து போனார்கள் என்பதை நாம் 23 வசனங்களிலே வாசிக்க முடியும் தொடர்ச்சியாக. அப்படியானா எப்படி? அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்தபோது தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கைகலந்தார்கள். அவங்க 2 பேர் அடிச்சிட்டாங்க. இங்க யூத மனுஷர்கள் வெற்றியாய் திரும்பி வருகிறார்கள். அப்ப யோசித்து பாருங்க, நம்முடைய பலத்தை நம்புவோமானால் கர்த்தர் உதவி செய்ய முடியாது. கர்த்தரை துதிப்போமானால் தேவன் நமக்கு உதவி செய்ய முடியும். தேவன் நமக்கு இறங்கி பலம் செய்ய முடியும். அவர் சொல்றாரு, நீங்க சும்மா இருங்க, நான் யுத்தம் செய்றேன். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தரை துதிக்கிறதான வேளையில நாம் வெற்றி பெறுகிறதாக இருக்கிறோம். முன்பதாகவே நாம் அறிந்திருக்கிறோம், எரிகோவின் மதில் துதியினாலே விழுந்தது. அதை கர்த்தர் தான் செஞ்சாரு. ஜனங்கள் விசுவாசித்தாங்க, துதித்தாங்க, வெற்றி சிறந்தாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை துதிக்கிறதான வேளையில எல்லாவற்றையும் கர்த்தர் வெற்றியாய் மாற்றி தருகிறவராய் இருக்கிறார். 40ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். கர்த்தரை துதிக்கிறதான வேளையில தேவனுடைய மகிமையை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய மகிமை இறங்கி நிற்கிறதான வேளையில கர்த்தரை ஜனங்கள் துதிக்கத்தக்கதாகவும் இருந்தார்கள். அதை நாம் முதலாவது சம்பவமாக நாம் பார்த்தோம். இரண்டாவதாக, மனுஷருடைய பலத்தை நம்பாதபடிக்கு பாடல்களை முன்னிறுத்தி கர்த்தரை துதிக்கும்படி செய்தபடியினாலே கர்த்தர் எதிரிகளுக்குள்ளே கலக்கத்தை ஏற்படுத்தி அவர்கள் எதிரிகளை வெட்டி மடியத்தக்கதாக மாறினார்கள். அப்போ துதிக்கும் பொழுது நமக்கு எதிரே நிற்கிறதான ஜனங்கள் விழுகிறவர்களாக, எதிரிகள் விழுகிறவர்களாக இருக்கிறாங்க. மூன்றாவது சம்பவத்தை நாம் கவனிக்கிறதான வேளையில கர்த்தரை துதிக்கும்படி தேவன் நமக்கு தருகிறதான புதிய பாடல்களை நாம் பாடுகிறதான வேளையில, கர்த்தரை துதிக்கிறதான வேளையில அநேகர் அந்த துதியை பார்த்து கர்த்தருக்கு பயந்து அவரை நம்புகிறவர்களாக இருக்கிறாங்க. இப்போ நாம வாசிக்க கேட்ட வசனத்தின் பக்கமாய் சற்று நாம் நம்முடைய கவனத்தை திருப்புகிறோம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமே. ஆனால் அப்பொழுது நான் ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. இந்த நிகழ்வுகள் எல்லாம் நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். கர்த்தர்
உன்னதமான தம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதையும் கேருபீன்களும் சேராபீன்களும் அவரை ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறதையும் நாம் வாசிக்க கேட்டோம். அந்த அவர்கள் துதிக்கிறதான வேளையில நீங்கள் 2ஆம் வசனத்தை வாசிப்பீர்களேயானால், சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையால் நிரம்பினது. ஆலயம் மகிமையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன். கர்த்தரை மகிமைப்படுத்துகிற இடத்திலே தேவனுடைய மகிமை வல்லமை இறங்குகிறதா இருக்கிறது. அந்த மகிமையை கண்ட மாத்திரத்திலே மனுஷன் அவனை உணர்கிறவனாக இருக்கிறான். துதி எழுப்புகிறதான இடத்திலே, கர்த்தரை புகழ்ந்து பாடுகிற இடத்திலே மனுஷனுடைய எண்ணங்கள் கர்த்தரை நோக்கி கடந்து போகிறதான வேளையில தன்னை உணர்கிறவனாயிருக்கிறான். அப்போ ஏசாயா இப்படியாய் சொல்றாரு, ஐயோ அதமானேன், அசுத்த உதடுள்ள மனுஷன். நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் மத்தியிலே வாசமாயிருக்கிறேன். அவர் கொத்த பரிசுத்தத்துல நான் இல்ல. அவரை துதிக்கும் பொழுது தேவனுடைய துதி, தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. அந்த இறங்குகிற தேவனுடைய மகிமை மனுஷனை அறிய செய்கிறது மாத்திரமல்ல, அவன் பரிசுத்தமாய் இல்லை என்பதை உணர செய்கிறது. தன்னை அறிக்கை செய்கிறான், தன்னை அர்ப்பணிக்கிறான். 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். தேவனுடைய சத்தத்தை கேட்க முடிந்தது. அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றான். தேவனுடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே தன்னை உணர்கிறான். துதியை ஏறெடுக்கிறதான வேளையில தேவனுடைய மகிமை விளங்குகிறது. தேவனுடைய மகிமை விளங்குகிற இடத்துல தன்னை உணர்கிறவனாயிருக்கிறான். தன்னை உணர்கிறதான நேரத்திலே தன்னை அறிக்கை செய்கிறான். தன்னை அறிக்கை செய்யும் பொழுது தேவனுடைய மகிமை அவனை தொடுகிறது. அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். கர்த்தருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டவனாயிருக்கிறான். தேவனுடைய சத்தத்தை கேட்கிறான். அப்போ துதி எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. துதிக்கும் பொழுது நமக்கு எதிராய் நிற்கிறவன் விழுகிறான். அது மாத்திரமல்ல, நம்மையும் அறிந்து கொள்ள துதி செய்கிறதாய் இருக்கிறது. துதிக்கும் பொழுது நம்மை அறிந்து கொள்ள முடிகிறது. கடைசியாக யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை துதிப்போமானால் ஒரு நாளும் வெட்கமடைய மாட்டோம். கர்த்தர் நம்மை வெட்கமடைய விடவும் மாட்டார். நாம் கர்த்தரை துதிக்கிறோம். தேவனுடைய உன்னத ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம். அவர் துதிக்கு பாத்திர. கர்த்தர் துதிகளில் பயப்படத்தக்கவர். அவருக்கு துதியை செலுத்த நாம பயபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த பயபக்தி அநேக ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும். கர்த்தர் நம்மை வெட்கப்பட விடமாட்டார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
உந்தன் பாதம் என்னை பலியாய் உண்மை மனதுடன் ஒப்படைத்தேன். உந்தன் பாதம் என்னை பலியாய் உண்மை மனதுடன் ஒப்படைத்தேன். ஏற்றுக்கொண்டருளும் தேவ பலன் விளங்கும் தேற்றி உயிர்ப்பித்திடும் தம்மாவினார். தேற்றி உயிர்ப்பித்திடும் தம்மாவினார். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே பருவமா என் மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரந்துகமே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரந்துகமே. தேவசாயல் தேவ சமூகம் தேவ பிள்ளைகள் அடையும் பாக்கியம். தேவசாயல் தேவ சமூகம் தேவ பிள்ளைகள் அடையும் பாக்கியம். எங்கள் வாஞ்சையிலே என்று சேர்ந்திடுவே என்னை நிரப்பிடுமே தம்மாவினார். என்னை நிரப்பிடுமே தம்மாவினார். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே அருவமா என் மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரந்துகமே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரந்துகமே. ஆவியாத்மா தேகம் முழுதும் அன்பரேசுவின் சொந்தமாமே. ஆவியாத்மா தேகம் முழுதும் அன்பரேசுவின் சொந்தமாமே. பூரண வருடும் ஆயத்தப்படுத்தும் பாடி பறந்திடுவே தம்மாவினார். பாடி பறந்திடுவே தம்மாவினார். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே மறுரூபமா என் மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரந்துகமே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரந்துகமே. ஜெபம் செய்வோம். எங்களை அதிசயங்களை காண செய்கிற தேவனாகிய கர்த்தர் பெரியவரும் மகத்துவம் உள்ளவரும் கிருபை நிறைந்தவருமாய் இருக்கிற தேவன். அவர் துதிகளில் பயப்படத்தக்கவர். துதிக்கிறதான வேளையில தேவனுடைய மகிமை விளங்க செய்கிற தேவன். துதிக்கிறதான வேளையில எதிரிகளை வீழ்த்துகிறதான தேவன். துதிக்கிறதான வேளையில அநேகர் உம்மை விசுவாசிக்க செய்கிற தேவன். துதிக்கிறதான வேளையில தன்னை அறிந்து கொள்ள செய்கிற தேவனும் அர்ப்பணிக்க செய்கிற தேவனுமாய் இருக்கிறபடினாலே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, இந்த நாளிலும் தமது வார்த்தை எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்துவதற்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவரீர் உங்களுடைய கிருபையை எங்கள் மேல் பொழிந்தருளுவீராக. உங்களுடைய பாதுகாவலின் மறைகளோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எந்த தீங்கும் எங்களிலே அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. தீங்கு நாளிலே தம்முடைய கூடாரத்தில் மறைத்து எங்களை பாதுகாக்கிற தேவன் என்று நீங்க சொல்லியிருக்கிறீரே, அப்படியாய் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே எங்களை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறதான எல்லா இடர்பாடுகளையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே.
சகலத்தையும் மாற்ற வல்லமை நிறைந்தவர் நீர் ஒருவரே. ஏனென்றால் நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவரும் துதிக்கு பாத்திரருமாய் இருக்கிற தேவன். நீ சர்வ வல்லமையுடையவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் துதிக்கிறதான வேளையில நீர் எங்களுக்கு பலனை தந்து, சத்துவத்தை தந்து, கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்கிற தேவன் நீர். எந்த சேதம் அணுகாமல் பாதுகாக்கிறவர், எங்களை வெட்கப்பட விடாமல் எங்களை பாதுகாத்து நடத்துகிற தேவன் நீர். இந்த நாளிலே யாவரையும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்மேலின் அங்கங்கள் யாவரையும், திருச்சபைகளையும், ஊழியர்களையும், போதகர்களையும் இந்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். தெய்வீக பிரசனத்தினாலே ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து தமது மகிமையை வெளிப்படுத்தும்படியாய் நீ செய்வீராக. வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறதான எல்லா இடங்களிலேயும் தேவனுடைய மகிமை விளங்க செய்வீராக. ஆண்டவரே, தூர தேசங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த கொரோனாவால் கஷ்டங்களோடு கூட இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும், பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள், தேவைகளோடு கூட இருக்கிற குடும்பங்கள், உணவில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்கள், பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற குடும்பங்கள், தேவன் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி, தயவு பாராட்டி, அன்பு பாராட்டி அவர்களை பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறேன். கிருபையின் தேவன் ஒவ்வொருவருக்கும் அடைக்கலமாய் இருப்பீராக. கர்மேலிலே என் தேவனுடைய மகிமை காண செய்வீராக. யாவரும் பாதுகாப்போடும் தேவனுடைய அடைக்கலத்தில் இருக்க உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும், தனிநபர்களையும், வயதானவர்களையும், வாலிபர்களையும், சிறு பிள்ளைகளையும், குழந்தைகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். குறிப்பாய் கர்ப்பமாய் இருக்கிற பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் வருகிறேன். என் தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து தாயும் சேயும் பிரிகிற பரியந்தம் கிருபையோடு கூட இருந்து தாங்கி பலப்படுத்தி ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறேன். நேசக்கரத்திலே, பாதுகாவலின் மறைவிலே, அடைக்கலத்திலே, ஒத்தாசிலே யாவரையுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும், குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவரையும் யாவரையும் சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து காத்துக்கொள்ள நேசக்கரத்திலே படைத்து நிறுத்துகிறேன். தாங்குவீராக, பலப்படுத்துவீராக. உலக நாடுகள் அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்திய தேசத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன். தமிழகத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன். தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாட்களிலே அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற எல்லா இடர்பாடுகளையும் மறைத்து சம்பதாக்கி அக்கினி கிரையாக்கி என் தேவன் வெளிப்பட மகிமைப்பட ஒப்புக் கொடுக்கிறேன். உம்மை துதிக்கிறோம், துதியினாலே வெற்றி சிறக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், அறிக்கை செய்கிறோம். தாங்கும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இந்த மாதத்துல பெருநாட்களை, விசேஷித்த நாட்களை, திருமண நாட்களை சந்திக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதித்து தமது கிருபையினால் ஒவ்வொருவரையும் தாங்கி பலப்படுத்தி காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். தேவைகளை பூர்த்தியாக்கும், நன்மை உண்டாக செய்யும் மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனின் அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும், நடத்துதலும், பாதுகாவலும், அடைக்கலமும் யாவரோடும் என்றும் என்றும் சதாகாலங்களிலும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.